அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தன் ஆர்பி சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. 3D மார்க்அப் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபைலெல்லாம் நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடில் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டால் லாக் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டரில் இருக்கும். இந்த ஃபோல்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்டு வீடியோவிலே கிடைக்கும். இப்போ அந்த ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாஸ்வேர்டை கொடுத்து நான் அன்சிப் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தனா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரை வந்து இந்த பக்கம் சைடில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும் உள்ள. இந்த ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட், அதாவது வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஃபைலெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு லிங்க்குமே இதில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள PSD அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ் நான் வந்து இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயே பார்த்து ஒரு இமேஜஸ்மே இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் சாம்பிளுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை வச்சு தான் நான் வந்து சாம்பிளுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இமேஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் இமேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஃபைல் இருக்குது. 8 ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிங்கிளாக கூட ஒரே ஃபோல்டரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டரை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சேன். அடுத்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்யூமாக இருக்கும். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்கும். வால்யூம் 1ல் 4 PSD ஃபைல் இருக்கும். அண்ட் வால்யூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 PSD ஃபைல்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி 2 ஃபோல்டராக வேணாம், ஒரே ஃபோல்டராக நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சிங்கிள் ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த PSD மார்க்கப்பை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து டவுன்லோட் பண்ணுற மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற 8 ஃபைலுமே நம்ம வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து எல்லா ப்ரொசீஜருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபைலை மட்டும் உங்களுக்கு நான் வந்து இதை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். அந்த மீதி இருக்கிற 7 ஃபைலுக்குமே சேம் இதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து விடுறேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல லேயர் பேனலில் வாங்க. லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு லேயர் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த கார்னரில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான இந்த சிம்பிள் மேலே டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த இமேஜ் மட்டும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த இமேஜில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாம் எந்த இமேஜை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் போய்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபைலில் போகிறேன். ஃபைலில் போயிட்டு பிளேஸ் எம்பெடட் கொடுக்குறேன். பிளேஸ் எம்பெடட் கொடுத்துட்டு என்னோடய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிடுறேன்.
ஸோ என்னோடய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த லேயருக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அலைன் பண்ணதுக்கப்புறமா இப்போது என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இந்த லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இதை வந்து க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்தேன்னா இதை வந்து சேவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்குறேன். இந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண இந்த விண்டோக்குள்ளே இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகியிருக்கும். இந்த இமேஜை வந்து நீங்கள் திரும்பவும் ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் லேயர்லேயே வந்து சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ இதே இது மேலே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மேலே திரும்ப வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து இமேஜை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து பெருசு பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல திரும்பவும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல திரும்பவும் எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தேன்னா திரும்பவும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டாக இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் பாக்ஸுக்குள்ளே வரல அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயர் பேனல்லே வாங்க. லேயர் பேனலில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிஜியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜை வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் போகிறேன், ப்ளேஸ் எம்பெட்டில் போகிறேன். ப்ளேஸ் எம்பெட்டில் போயிட்டு நான் இதே இமேஜை கொண்டு வரேன். நீங்கள் வந்து வேறு பேக்ரவுண்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டை நான் கொடுக்கறதுக்காக இதே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வந்ததுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்து இந்த பேக்ரவுண்டை வந்து லைட்டாக வந்து பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ பிளரில் போயிட்டு கேஷியன் பிளரை கொடுத்து நான் லைட்டாக இதனுடைய அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3D மார்க்அப்புக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டையுமே நம்ம இது போல் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மீதி இருக்கிற இந்த 7 PSD சேம் இதே போல் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்பேஜ் வரும். ஸோ இது வந்து நம்மளுடைய வெப்பேஜ் தான். ஸோ இந்த வெப்பேஜில் டைரெக்டாக உங்களுக்கு இந்த போஸ்ட்டே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக லிங்க் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இப்போ அங்கே காமிச்ச அந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பொறுமையாக இதை படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இமேஜஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு 4 இமேஜஸ் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்யூமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு 4 இமேஜஸ் கீழே அந்த வால்யூம் கொடுத்துருக்கேன். அண்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த வால்யூம் 1 வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த டவுன்லோட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு பேஜில் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆகிற பேஜுமே நம்மளுடைய வெப் பேஜ்லேயே தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 40 செகண்ட் வந்து இங்கே வெயிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்டு தெரியவில்லையெனில் உங்களால் டவுன்லோட் செய்ய இயலாது அப்படின்றத பற்றி இந்த இடத்துலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த டவுன்லோட் கவுண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று வரும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான ஒரு பட்டன் வரும். இந்த பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்கும்.
இந்த இடத்துல பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டவுன்லோடுக்கான லிங்க்கே போகும். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு டவுன்லோடுக்கான லிங்க்குக்கே போகாது. நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ராங் பாஸ்வேர்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு ஓகே கொடுத்தேன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேஜில் எரர் காமிச்சிட்டு இங்கே தான் ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ட்ரை அகைன் கொடுங்க. ட்ரை அகைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டெலாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகே கொடுக்கணும். ஸோ ஓகே கொடுத்தங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து வந்துடுச்சு. ஸோ அதற்காக தான் சொன்னது, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பாஸ்வேர்டும் கிடைக்கும். பாஸ்வேர்டு கிடைச்சா தான் இந்த ஃபைலை டவுன்லோடும் பண்ண முடியும். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணுற மெத்தடும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நண்பர்கள் கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. டெலகிராம் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்த்து சில நண்பர்கள்லாம் வந்து தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுபோல் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.